வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு ரேலி வந்து போச்சு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. பட் இருந்தாலும் நிஃப்டி வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோ ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு விஷயம் அங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எப்பயுமே இப்போ நம்ம யூஎஸ் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது டெக் ஸ்டாக் தான். ஸோ அந்த டெக் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக வந்து இருந்தது. ஐடி இண்டெக்ஸும் நான் இதை பற்றி தனியாக நாளைக்கு முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஐடி வந்து கொஞ்சம் ஐடி இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த திடீர்னு வந்து இப்போ கடந்த ஒரு 4-5 டைமாக ஃபெட்மீட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஹோல்டு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கமெண்ட் வந்து ஆனால் ஒவ்வொரு வாட்டி மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது நான் இன்றைக்கி இன்ஃபோசிஸோட சார்ட்டு கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து ஐடி வந்து ஒரு மூவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியான இருக்குது. அதாவது இது ஐடியோட ரேலிக்கு இது ஒரு பிகினிங்காக. ஏன்னா ஏற்கனவே ஆட்டோமொபைலு உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபார்மா மாதிரி, இப்போ ஃபார்மா எப்படி ஒரு காலத்தில் வந்து பீக்கில் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோ செக்டர் வந்து பீக்கில் இருக்குது. பட் ஐடி வந்து வீக்காக இருக்குது. இப்போ ஐடி வந்து யூட்டர்ன் போட்டு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ நினச்சிட்ருக்கோம் நிஃப்டியில் வந்து இப்போ ரொம்ப நம்ம ஐயில் இருக்கிறோம், இந்த ஐ நிலைக்குமா இல்லை திரும்ப ஏதாவது கீழே வந்துருமா அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை இந்த ஐடி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த ஒரு ரேலி, அதாவது இப்போ இவங்க தூக்கிட்டு போக ஆரம்பித்தாங்கன்னா இந்த தூக்கல் வந்து கம்பல்சரி யாரை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ மற்ற ஆட்டோ செக்டர்ஸு இவங்க கொடுத்த ஒரு ஹோப்பை விட இது வந்து நல்ல ஹோப்பாக இருக்கும். ஸோ அப்போது இங்கேருந்து இன்னமும் புதிய உச்சத்தை அது எவ்வளோன்றதெல்லாம் நம்ம ஒரு டார்கெட்டாக சொல்ல முடியாது. அது 22,000 இருக்கலாம், 3,000 இருக்கலாம். அதை வந்து நிஃப்டி தொடுறதுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம சின்ன வார்த்தையில் நேற்று ஐடி ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து அடுத்தடுத்த லெவல் போகுன்றத ஒரு வேர்டாக சொல்லியிருந்தோம். பட் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில் இதுதான். இது ஏன் இப்போ நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கி வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் நிஃப்டியோட இந்த மூவுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஓவரால் மூவ் ஆனதுக்கான காரணம் லாஜிக் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா. ஸோ நம்ம வந்து ஒரு கேப் அப் ஆன பிறகு நான் எப்பயுமே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், கேப் அப் ஆச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நேற்று வந்து ஒரு புல்லிஷ் பின் பார் போட்டு அப்படியே போச்சு இல்லையா. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு பேரிஷ் லைன் தான். ஸோ ஒரு கேப் அப்னோடனே அதை வந்து இன்றைக்கி வந்து புக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்ட்ராடேயில் என்ன பார்க்கணும்னா அது வந்து எங்கே வந்து செட்டில் ஆகுது அப்படின்றதான் ஜஸ்ட் ஒரு வியூ. நம்ம வந்து எது வரைக்கும் வந்து நிற்குது அப்படின்றத இது பண்ணுவோம். பட் இந்த டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், அவங்கவுங்களுடைய டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி அதுக்கான ஒரு ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் இருக்கணும். ஆனால் அதில் என்ன முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நம்ம இதனுக்கு அடிப்படையில் குரூப்பில் அப்டேட் பண்ணதுக்கு காரணம், சரி ஒருவேளை இந்த லோ ஒரு மேலேருந்து ஓப்பன் ஆனது கீழெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம திரும்ப வந்து 21,309 நீங்கள் போயிட்டு புதுசாக பார்க்குறதா இருந்தால் இதை டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அந்த 309க்கு அபோவ் வந்து போச்சுன்னா நம்ம வந்து 336, 374 வந்து 21,336, 21,374 வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்ட்ராடேல அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி சொல்லும்போது அது என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. செகண்ட் டார்கெட் போகிறதுக்கு முன்னாடி 355ல் அது வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே ஏதோ ஒரு காரணத்தில் அது ரிஜெக்ட் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் ஆக்சுவலி நம்ம எடுத்த ட்ரேடு வந்து அந்த ப்ராஃபிட்டு வந்து நல்லா வந்த ப்ராஃபிட்டும் இது ஆகலை. இதில் என்னென்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ப்ரீமியம் குறையில, ஏன்னா விக்ஸ் ரைஸ் இருக்குது. ஓவராலாக இன்றைக்கி எண்டு டு எண்டு பார்த்திங்கன்னா 7% விக்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ மார்க்கெட் மூவ் ஆகும்போது விக்ஸ் ரைஸ் ஆகிருக்கா அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் சாப்டர். ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆனால் தானே ஃபியர் இண்டெக்ஸ் தானே, மார்க்கெட் ஃபால் ஆனால் தானே விக்ஸ் ரைஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். பட் அது மட்டும் வந்து அது ஒரு பிளைண்ட் ஸ்டடி தான். மார்க்கெட் ஃபால் ஆனால் விக்ஸ் ஏறும், பயம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்றது. ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது விக்ஸ் ஏறுது அப்படின்றது அதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அதை வேணால் நம்ம முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் நம்ம இது பண்ணலாம். ஸோ இதனால் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் என்ன தான் 40-50 பாயிண்ட் ஏறினாலும் கிட்டத்தட்ட விக்ஸ் ஏறும்போது ஆப்ஷன் பையருக்கு வழக்கமாக ஏறுற ப்ரீமியத்தை விட, அதாவது வழக்கமாக வர ப்ராஃபிட்டை விட இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். வழக்கமாக 10 பாயிண்ட்டுக்கு ஃப்ரைடேயில் வந்து ஆப்ஷன் பையிங்கில்
6 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருந்தால் இன்றைக்கி அதை விட அதிகமாக போகிறோம். பட் செல்லிங்கில் என்ன பிரச்சனைனா அப்படியே ஒரே இடத்துல ஹால்ட் ஆகிடுச்சு, பாயிண்ட்டே குறையில. இண்டெக்ஸ் 40 பாயிண்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா புட்டு, அதுவும் வழக்கமே புட் ஆப்ஷன் குறையவே குறையாது அவ்வளோ சீக்கிரத்தில். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்டு கூட வரல. ஸோ முதல் ட்ரேடு வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு. பட் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் என்ன லாஜிக் இது பண்ணோன்னா, எப்பயுமே நம்ம சொல்கிறது தான் வழக்கமாக இவ்வளோ மூவ் போகும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து முதல்ல எப்பவுமே தெரியாது. ஸோ அந்த அடிப்படையில் என்ன சொல்லியிருந்தா, இது வரைக்கும் வந்த லோ இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி இதுக்குள்ளாரவே வந்து ஒரு வேளை கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் ஒன்று. அப்படி ஒரு வேளை நம்ம லாங் போனோம் அப்படின்னா 21,329 அபோவ் வந்து லாங் போங்க. இல்லை ஒரு வேளை ஃப்ரைடே ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி வந்துச்சுனாலும் இந்த 21,281க்கு பிலோ தான் அந்த மாதிரி நடக்கும். இதுக்கு மேலே போனால் மட்டும் லாங்கு, இதுக்கு கீழே வந்தால் ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா ஷார்ட்டு, இல்லை இதுக்கு இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிடுச்சுன்னா எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றத மட்டும் நம்ம கடைசியாக வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்படி கொடுத்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லினா, டே ஐ போயிட்டு ஃபர்தராகவும் ஐ போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் ஃபர்தராக ஐன்றதுக்கு ஒரு லெவல் கொடுக்க முடியாதுன்னா, டெய்லி போகிறது ஃப்ரெஷ் ஆல் டைம் ஐ, அதில் வந்து புதுசாக டார்கெட்டுன்றது நம்மளா வந்து அடுத்தடுத்து ஃபிஃபோ லெவலோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம என்ன டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சீக்கிரமாக நடந்தில்ல, கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours வந்து இங்கே கன்சாலிடேஷன் இந்த இடத்துல நடந்துச்சு. சரி, நான் கூட என்ன நினச்சேன்னா அந்த டைமில் ஓகே நம்ம சொன்ன மாதிரி இதுக்குள்ளே முடிஞ்சிரும் போல இருக்குது, டே கூட பிரேக் ஆகாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 230 இதை வந்து என்னுடைய வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால தான் இது வந்து மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் என்னுடைய லாங்குவேஜில் நான் எப்பயுமே சொல்கிற வர தான், இந்த நிஃப்டியில் ஒரு இண்டெக்ஸில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதை யார் மூவ் பண்ணாங்க, யார் எடுத்துகிட்டு போனாங்க, யார் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சாங்க, யார் சப்போர்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் அதுக்கப்புறமா மார்க்கெட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து அதுக்கு தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு எதுக்கு சொல்கிறோம், ஒரு டேட்டாவுக்காக தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற. ஆனால் இன்ட்ராடேல அந்த மூவ் நடக்குதுன்னா அது யார் தூக்கிட்டு போனால் என்ன இருக்குது, சென்செக்ஸ்னால மூவ் ஆனால் என்ன இருக்குது, எதனால் மூவ் ஆனால் இருக்குது, நம்ம அதோட ட்ராவல் பண்ணுறோமான்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சொன்ன அந்த 21,329 வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ மறுபடியும் நம்ம மார்னிங் பண்ண அதே புட்டை வந்து அது வந்து மறுபடியும் அதை செல் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரேலியை ஃபுல்லாக வந்து ஹோல்டு பண்ணுறோமா, இப்போ தான் சொன்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் எந்த சிஸ்டம் படி வேணால் ட்ரை பண்ணுங்கள், இதில் எங்கேயுமே பேரிஷ் கேண்டில் இல்லை. நீங்கள் வெறும் சிம்பிள் பிளைன் ஷார்ட் வச்சு பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற 20 MA படி பார்த்தாலும், ஸோ நான் இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் சொல்லுவோம்ல, அதை படி பார்த்தாலும் இது கிட்டவே கேண்டிலும் வரல. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது, இந்த ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஒருத்தரை விட நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறதோ இல்லை 10 நாள் நம்ம விட்டதையோ சின்ன லாஸ் பண்ணதையும் இது பண்ணுறது, இது எதுன்னா வித்தவுட் எந்த ரீசனும் இல்லாமல் வர மகாலட்சுமியே வேணான்னு சொல்கிற மாதிரி நீங்களாக எங்கேயும் போய் ப்ராஃபிட்டை டக்குன்னு புக் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் ட்ரேடிங்கில் இருக்கிற அல்டிமேட்டான லெவல். நீங்கள் பழைய ஃபாலோவர்ஸ் சில பேருக்கு தெரியும், 2022 வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து அந்த 2 months பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு மோஸ்ட்லி நிறைய நாள் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அதுமாதிரி ஃபாலோ ஆகும்போது நம்ம ஒரு சிஸ்டத்தில் என்ட்ரு ஆகணுமோ அது சிஸ்டத்தில் தொடர்ந்து அது அப்படியே ஃபாலோ ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் போதும், இவ்வளோக்கு மேலே திரும்பிடும், அந்த மாதிரிலாம் எந்த காரணம் இல்லாமல் நம்மளுக்குள்ள ஒரு அந்த ஃபிக்ஸ்டு பயாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும், 3 மணிக்கு மேலே திரும்பிடும், அது மாதிரிலாம் திரும்பிச்சுன்னா வந்து உங்கள் ஸ்டாப் லாஸாக அடிச்சுட்டு போகுது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 325 தான் அது வந்து ஓவர் நைட் பொசிஷன் வேணான்னா நீங்கள் அதான் க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டிய கரெக்டான இடம். ஸோ நான் சொல்ல வர்றது இந்த டெக்னிக்கலோ இந்த விஷயம்லாம் கிடையாது. இந்த ஒரு ஸ்கில் இருக்குல்ல, இந்த ஸ்கில்லை வந்து டக்குன்னு வாலட்டைலாக இருந்தால் கட் பண்ணிட்டு வெளியே வரத்துக்கும், அந்த ரேலியாக இருந்தால் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்கில்லு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ட்ரேடிங்கில் கண்டிப்பாக வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரேடராக வந்து இங்கே நிலச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து இங்கே போச்சு திரும்ப வந்துட்டு அங்கே வந்து அதுதான் நம்ம சொல்கிறதுனா ப்ராஃபிட்டோட பின்னாடி இருந்தே போகணும், கோல் கீப்பர் மாதிரி திரும்பிச்சுன்னா வந்துடும். நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்டாக போயிட்டு அங்கே வந்துட்டு இது பண்ணிப்போம் இல்லையா, அந்த விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும். ஸோ இதில்
இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பண்ணோன்றதை ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். நம்ம லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுடைய ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம குரூப்பை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.